அப்போ இந்த கூட்டணியிலே திமுக அணியிலேயே உண்மையான செல்வாக்குள்ள ஒரு கட்சி அப்படின்னா அது விசிகா தான். விசிகாவுடைய தொண்டர்கள், விசிகாவுடைய மக்கள், அந்த மக்களுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல, அது ஒரு பலமான வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை கொண்டு போய் அண்ணா அறிவாலயத்தில் இவர் அடகு வைக்கிறாரு. ஆனால் அதற்கான மரியாதை இல்லை அப்படிங்கிறத தான் நான் சுட்டி காட்டுறேன். அடகு வச்ச பொருளுக்காவது காசு கொடுங்க, அதுக்காவது காசு கொடு, ஐயோ கஷ்டப்பட்டு ஆட்டையை போட்டிருக்கையா அப்படிங்கிற மாதிரி அதுக்காவது கொடுக்கணும். அப்போ நியாயப்படி காங்கிரஸை விட பலமானதா விசிகா? காங்கிரஸை விட காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? தமிழ்நாட்டில் என்ன செல்வாக்கு இருக்கு? ஆனால் காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணி விஜயை காட்டி மிரட்டி ஆட்சியில் பங்கு அப்படின்னு மிரட்டி வாங்கி காரியம் சாதிச்சிட்டாங்க. ஆனால் விசிகா ஏன் இப்படி இருக்கு? ஆக நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், முதல்ல எனக்கு பங்கு வை, இல்லைன்னா நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போவுமே சாப்பிட்டு இந்த அரசியல் வந்து வியாபாரம் ஆகாது. அதான் திமுக பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி அது வந்துட்டு போகுதுங்கிறேன். விசிகா தலையில இடியா உழுது இல்லை கேட்க என்ன? அண்ணா அறிவாலயத்தில் இடியா உழாத இடி வந்து விசிகா அலுவலகத்தில் உள்ள போதா? திரும்ப தலையில உள்ள போதா? என்ன வெங்காயத்துக்கு நீங்க பார்த்து பாஜகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வரப்போதா? நீங்க 1000 கோடி குவிச்சு வச்சிருக்கீங்களா? ஏன் பயப்படுறீங்க? நீங்க எங்கேயோ வந்துட்டு போகுதுங்க, பாஜக எங்கேயோ வந்துட்டு போகுது. வந்தா சண்டை போடுறது வேற. நீங்க எதுக்கு வந்து விட்டு கொடுக்குறீங்க? பயப்படாத போது நீங்க ஏன் பயப்படணும்? இதுதான் வந்து இது. அப்போ வந்து என்னன்னா பாஜகவை காட்டி உங்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை ஏமாத்திக்கிட்டு இருக்கு திமுக. அதுல மெயினான ஏமாறுறது நீங்க தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு 2024 2 சீட்டு தான் கொடுத்தீங்க. ஆமா, 2027 ஒரு 12, 15, ஒரு 20, 25 கொடுக்கலாம். என்ன கூட 25க்கு மேல நீங்க கொடுக்கணுங்க. காங்கிரஸுக்கு நீங்க கொடுத்த தொகுதிக்கு சமமாவது விசிகாவை கொடுக்கணும்.